வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூட். ஸோ இன்றைக்கி டியூட் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரெய்லர் கட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் கதையை வந்து இவங்க பெருசாக ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. ஒரு ஈவெண்ட்டில் பிரதீப் இந்த டியூட் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மமிதா பைஜு வந்து இவருடைய மாமா பொண்ணாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அவருடைய மாமா பொண்ணுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த டியூட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல, ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல, நார்மலாக இருந்தது. ஸோ படமாக பார்க்கும்போது தான் படத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா டிராகன் ட்ரெய்லர் கட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட் ட்ரெய்லர் தாண்டி படத்தில் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. நீட்டாக கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் மெசேஜோட வந்து அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டியூட் படமும் ஒரு வின்னராக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்தடுத்து அவர் பண்ணுற படங்களில் கொஞ்சம் அவருடைய லுக்ஸு, அவர் பண்ணுற ரோல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வரிசையாக அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே மாதிரியான ரோல்ஸ் தான் வந்து எடுத்தும் பண்ணிட்டு வராரு. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன லவ் டுடே டிராகன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. அதை பற்றியுமே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்து பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டியூட் ட்ரெய்லர் வந்தாச்சு. அடுத்து டியூட் கூட சேர்ந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் பைசன். பைசனோடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே அக்டோபர் 12 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைசன் படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 48 minutes அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பைசன் படத்துக்கு துரு விக்ரம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. இப்போ நடுவில் துரு விக்ரம் வச்சு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று லைட்டாக கிரியேட் ஆச்சு. இந்த பைசன் படத்துக்கான ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் துரு விக்ரம் ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் வந்து துரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 படங்கள் வந்து நடிச்சிருக்கேன், அந்த 2 படங்களும் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த படத்தை பாருங்கள், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இதை பற்றி என்ன இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக துரு விக்ரம் வந்து 2 படங்கள் நடிக்கல, 3 படங்கள், ஒரே படத்தை 2 தடவை நடித்தார், வர்மா ஆதித்ய வர்மா அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையிலேயே அவங்க மண்ணை தூக்கி போட்டுக்கிட்ட கதை தான். அர்ஜுன் ரெட்டி ரீமேக்கை இவங்க கை வச்சிருக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த படம் வந்து தெலுங்கை தாண்டி தமிழ்லையும் சரி மற்ற இடங்களுமே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் தமிழ் ரீமேக் சுத்தமாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுவும் பாலா வச்சு எடுக்கும் போதே பாலாவுடைய ஒரிஜினல் ஸ்டோரியிலேயே வந்து துரு விக்ரம் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாருன்னா அதுவே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அது ஒரு நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்கடுத்து மகான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகான் வந்து சியானுடைய படம் தான், சியான் 60 தான் அந்த படம். அந்த படத்தில் துரு விக்ரம் நடிச்சிருந்தாரு. என்ன கேட்டிங்கன்னா, மகான் வந்து ஒரு நல்ல படம், ஆனால் மகானில் வந்து துரு விக்ரம் சுத்தமாக அந்த கேரக்டருக்கு வந்து செட்டே ஆகலை. இதை நிறைய பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க, அவருக்கு பதிலாக வேற யாராவது ஒரு ஆக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ கான்ட்ரவர்சி ஆனதே பார்த்தீங்கன்னா, வர்மா ஆதித்ய வர்மா கூட யாரும் பெருசாக வந்து கண்டுக்கல. பட் கார்த்திக் சுப்ராஜோடைய மகான் படத்திலே ஒரு நடிச்சிருக்காரு. அந்த படம் ஒரு நல்ல படம். அப்படி இருந்துமே அந்த படம் பார்க்கலனா கூட நீங்கள் பரவாயில்ல இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா ஒரு பேச்சு பொருளாச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரு விக்ரம் வந்து தப்பாக சொல்லலை. வர்மா ஆதித்ய வர்மா வந்து கம்ப்ளீட் ரீமேக், மகான் வந்து சியானுடைய படம். அந்த வகையில் இப்போ பைசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் ஹீரோவாக நடிக்கிற படம், அவருடைய படம், ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷனாக அவர் பார்க்குறாரு, அதனால தான் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சியான் விக்ரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் சேதுங்கிற படம் தான் அவருக்கு ஒரு ப்ராப்பர் ரீஇன்ட்ரடியூசிங் ஃபிலிமாக அமைஞ்சு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை வந்து கொண்டு வந்தது. ஸோ அதே ஃபார்முலா இப்போ துருவுக்கு இந்த பைசன் படம் மூலிமா நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளிக்கு தெரிய வரும். எஸ் ராஜமௌலி இப்போ மகேஷ் பாபு வச்சு எடுத்துட்டு இருக்கிற கிராண்டான ப்ராஜெக்ட் SSMB 29. இந்த படத்துக்கான ஷூட்டிங் முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க, இந்த படத்தோடைய குளோப் ட்ராட்டர் வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நவம்பர் 16ஆம் தேதி இந்த படத்தோடைய கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அந்த கிளிம்ஸ்க்கான ஷூட்டிங் வந்து இப்போ தான் எடுத்து முடிச்சிருக்காங்க மகேஷ் பாபு பிரியங்கா சோப்ராவை வச்சு. ஸோ அந்த போர்ஷனை முடிச்சிட்டாங்க. அதுக்கான VFX ஒர்க் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நவம்பர் மாதம் கன்ஃபார்மாக SSMB 29 படத்திலிருந்து அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் பற்றியுமே இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம்டா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. வாரணாசி இதுதான் இந்த படத்தோடைய டைட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய கதைக்களமில் வாரணாசி அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, அது உண்மைதான். அதை தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய ரெஃபரன்ஸு, ஹனுமானுடைய ரெஃபரன்ஸ்லாம் நிறையவே இந்த படத்தில் இருக்க போகுது. பட் டைட்டில் வாரணாசி தானா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ணி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் அவருடைய ஃபேமஸ் ஃப்ரான்ச்சைஸ் காஞ்சனா
ஃப்ரான்ச்சைஸில் காஞ்சனா பார்ட் 4க்கான ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மூவி டீம் ஃபைனல் ஷெட்யூலுக்கு வந்துட்டாங்க. இப்போ சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பி சாங் நம்பர் ஒன்று ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ராகவா லாரன்ஸ் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து அவர் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே சாங் இருக்குது. யார் யார் கூட சேர்ந்து ஆட போகிறா அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற பூஜா ஹெக்டே, நோரா. ஸோ இந்த டான்ஸ் ஷூட் வந்து கடைசியாக எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மரில் தான் வரப்போகுது. ஏப்ரல், மே இந்த 2 மாதத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. STR49 அரசன் படத்தை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மெயின் வில்லன் ரோலில் வந்து ஒரு பெரிய கன்னட ஆக்டர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்று அது உபேந்திராவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கிச்சா சுதீப்பா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வருது. இவங்க 2 பேரில் யார் வர போகிறாங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். அண்ட் ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ், ஸ்ரீலீலா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் நடிக்கலாம் அப்படின்னு. ஆரம்பத்தில் ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சாய் பல்லவி நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அப்படி இல்லைனா சாய் பல்லவி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வருது. இது மாறப்போதா, என்ன ஆக போகுதுங்கிறது சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்தை பற்றி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியாச்சு. அப்டேட்ஸ் இந்த மாதம் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. பொறுமையாக தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நவம்பருக்கு மேலே தான் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அதை தாண்டி நடுவில் ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட்ஸ் மட்டும் போஸ்ட்பாண்ட் ஆகலை, படமே வந்து போஸ்ட்பாண்ட் ஆக போகுது, பொங்கலுக்கு வராது, தள்ளி போக போகுது அப்படின்னு. நமக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை கிடையாது. இப்போதைக்கு மூவி டீம் பிளான் பண்ணபடி ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. அதிலிருந்து விலகி போகிற மாதிரி எந்த மாற்றமும் தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தோடைய பிஸ்னஸில் டிஎம்கேவுடைய லிங்க் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது அப்படின்னுமே பார்த்துக்கிறதா ஒரு நியூஸ் வருது. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் சேட்டலைட் வந்து சன் டிவி தான் வாங்குற மாதிரி இருந்தாங்க. ஆனால் சன் டிவி கிட்டேருந்து இப்போ வந்து ஜி தமிழ் கிட்ட போயிடுச்சுன்னு நடுவில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த படத்தை யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், இன்னொன்று வந்து 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ. கடைசியாக ரோமியோ பிக்சர்ஸ் அவர் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் நியூஸ் கிடச்சிருந்தது. இப்போ அதில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படலாம். ஏன்னா ரோமியோ பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் லிங்க்டு தான். ஸோ அவங்க கிட்ட கொடுக்காம இப்போ 7 ஸ்க்ரீன் கிட்டேயே வந்து ஜனநாயகன் படம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏகே அடுத்து நடிக்கிற AK64க்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா AK64 லுக் வந்து ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு வருது. அதாவது ஏகே வந்து இப்போ AK64 லுக் தான் இருக்காரு, இந்த லுக் வந்து செமையா இருக்கு அப்படின்னு ஒரு போட்டோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ வந்து இந்த போட்டோ தான். ஆனா உண்மையிலேயே இது AK64 லுக்கான்னு கேட்டிங்கன்னா இது AK64 லுக் இல்ல, AI உடைய லுக். ஆக்சுவலாக ரியல் பிக் பார்த்தீங்கன்னா இதோ இதுதான். இந்த பிக்கை எடுத்து AI மூலிமா லைட்டாக மாற்றிட்டு இது வந்து இப்போ AK64 லுக்குன்னு சொல்லி ஃபேக்காக ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் லுக் டெஸ்ட்லாம் வந்து நடக்கல, லுக் என்ன அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகலை. மேபி அவங்க மைண்டில் வச்சிருக்கலாம் இந்த படத்துக்கு இப்படி ஒரு லுக் கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு AK வந்து ஃபாரின்லேருந்து சென்னை வரணும், இங்கே வந்து ஒரு லுக் டெஸ்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.